பிராம்டனில் வீட்டை நோக்கி துப்பாக்கி குண்டுகள். இது உங்களோட வீட்டுக்கும் நடக்கலாம். சுட்டது மட்டுமல்ல, அதை வீடியோ படம் எடுத்து டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக $500,000 மிரட்டல். முழு குடும்பத்தையும் சுட்டுக் கொள்வேன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு பதிவுகளையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டுமல்ல, ஒரு சிலர் கண்காணிக்கின்றார்கள். WhatsApp. First they send me the video and then they call me. பிராம்டனில் இந்த மாதிரி 400க்கும் மேற்பட்ட மிரட்டல்கள் நடந்துள்ளது. இதை எப்படி செய்கிறாங்க, யார் செய்கிறாங்க, எந்த மொழியில் உரையாடுறாங்க, ஏன் சவுத் ஏஷியன் கம்யூனிட்டி ஒரு ஈஸி டார்கெட்டாக உள்ளது? Brampton's mayor has also written to the Prime Minister. He's asking for additional funding for a task force. எல்லாமே டாக்ஸ் பேயர்ஸோடைய பணம். இந்த மாதிரி சம்பவங்கள் நாளைக்கு உங்களோட வீடுகளுக்கும் நடக்கலாம். இதிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களோட வீட்டு வாசல் முன்னாடி 2 பேர் 7-8 புல்லட்டை சுட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்? பிராம்டனுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. இதுக்கு முதல்ல 400க்கும் மேற்பட்ட மிரட்டல்கள் 5 பேரை சுட்டு கொண்டும் இருக்கிறாங்க. உங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பணம் பறிக்கும் ஒரு கூட்டம். எப்பொழுதுமே சோஷியல் மீடியாவில் நீங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு பதிவுகளும், அதாவது நீங்கள் ஒரு கார் வாங்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டு டூர், அல்லது பெறுமதியான ஒரு பொருளை நீங்கள் வாங்கி அதை போஸ்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களோட வீட்டில் யார் இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள், உங்களோட பிள்ளை எந்த ஸ்கூலுக்கு செல்கின்றது, அல்லது உங்களோட ஒரு பிள்ளைக்கு நீங்கள் ஒரு லக்ஸரியான ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே கண்காணிக்கப்படுகின்றது. இன்றைக்கு பிராம்டனில் நடந்தது, நாளைக்கு உங்களோட வீட்டிலையுமே நடக்கலாம். ஜனவரி 3ஆம் தேதி இரவு 1:30 மணி அளவில் 2 பேர் ஒரு பிராம்டனில் ஒரு வீட்டு வாசலை நோக்கி 7-8 தடவை துப்பாக்கியால் சுட்டுருக்குறாங்க. உள்ளுக்கு விக்ரம் என்கிற ஒரு நபர் ஃபேமிலியோட நல்ல நித்திரை. ஆனால் அவருக்கு அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டது. இது அவர் ஃபயர் கிராக்கர்ஸாக இருக்குமென்று அதை பற்றி அவர் கவலைப்படாமல் நல்ல நித்திரை. சரியாக அரை மணி நேரத்துக்கு பிறகு யாரோ வீட்டு கதவை தட்டியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா போலீஸ். ஆரம்பத்தில் இவங்க நினைச்சாங்க இது தவறான ஒரு அட்ரஸ் மாதிரி பிழையான வீட்டை இவங்க டார்கெட் பண்ணி சுட்டுட்டு போயிருக்கிறாங்க. தான் டார்கெட் இல்லை என்றும் பக்கத்து வீட்டு சிசிடிவி கேமராவில் பார்க்கும் பொழுது 2 பேர் வராங்க ஒரு காரில். ஒருவர் வீட்டை நோக்கி 7-8 தடவை துப்பாக்கியால் சுடுகின்றார். மற்றவர் காருக்குள்ளே இருக்கின்றார். இதுதான் அதில் தென்பட்டது. அடுத்த நாள் பிற்பகல் 1:30 மணிக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். அந்த டெக்ஸ்ட் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வீடியோ. அந்த வீடியோ எப்படின்னு சொன்னால், இவர்கிட்ட வீட்டை 7-8 தடவை சுட்ட மாதிரி ஒரு வீடியோ. அவங்களாவே வீடியோ பண்ணி இவருக்கு இந்த டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பியிருக்கிறாங்க. சரியாக 3 மணிக்கு ஒரு கோல் வருது. அந்த கோலில் எப்படின்னு சொன்னால், ஒரு நாள் உங்களுக்கு தவணை தருகின்றேன், எனக்கு $500,000 பணம் வேணும். அப்படி தராட்டி இன்றைக்கி நான் வீட்டு வாசலை சுட்டினா நாளைக்கு வீட்டுக்குள்ளே முழு ஃபேமிலியையும் சுடுவேன்னு மிரட்டியிருக்கிறாங்க. இவர் தன்னிட்ட 50,000 கூட பணம் இல்லை, எப்படி எனக்கு $500,000 உங்களுக்கு தாருன்னு சொல்லி இதில் அவங்க 6-7 தடவை இவருக்கு கால் பண்ணி மிரட்டியிருக்கிறாங்க. வந்த கால் அன்னோன் நம்பராக இருந்தாலும் விக்ரம் அவர்கள் இதை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இது பாகிஸ்தான்லேருந்து வந்த மாதிரியும், இதில் இவங்க லாங்குவேஜ் பஞ்சாப் மொழியில் பேசியிருக்கிறாங்க, கொஞ்சம் உருது ஆக்ஷனோட. இப்படித்தான் விக்ரம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். I got a call on WhatsApp. First they send me the video and then they call me and they said we did that yesterday and it was on you. It was for you. We need that. We need money. You have 1 day, or else if you will not pay, we'll. இவருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியவங்களுக்கு, அதாவது இவருடைய செல்ஃபோன் நம்பர் இவர் வீட்டுக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரே நம்பரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறார். அது மட்டுமில்லை, இவர் கனடாவில் என்ன செய்கின்றார், இவருடைய ஃபுல் பேக்ரவுண்ட் செக், இவருக்கு யார் சொந்தங்கள் இருக்குது, ஏன் இந்தியாவில் இருக்கிற சொந்தங்கள்லேருந்து இந்தியாவில் இவர் எந்த வீட்டில் இருக்கிறார், இவர் சுற்றி வர யார் இருக்கிறாங்கன்னு ஃபுல் பேக்ரவுண்டுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
விக்ரம் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய சோஷியல் மீடியாவை வச்சு தான் இவங்க என்ன ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. இவர் கனடாக்கு 2-3 வருடத்துக்கு முதல்ல கனடாக்கு வந்திருக்கிறார். கனடாக்கு வர முதல்ல இந்தியாவில் ஒரு சில இமிக்ரேஷன் தொழில்கள் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். அந்த தொழிலை வந்து கனடாவில் பிராம்டன் நகரத்தில் ஒரு இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் ஆஃபீஸை வந்து இவர் ஓனா பிஸ்னஸுக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸாக ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அதிலிருந்து கடந்த 6 மாதத்துக்கு முதல்ல இவர் வீடு வாங்கினது. இவருடைய மோர்கேஜ் எவ்வளோ பணம் இருக்குது, இவர்கிட்ட ஒரு டெஸ்லா கார் ஒன்று இருந்திருக்கு. அதை விட 6 மாதத்துக்கு முதல்ல இவர் 1.5 லட்சத்துக்கு ஜீப் ஒன்று வாங்கியிருக்கிறார். அதையுமே சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதாவது இவர் செய்த எல்லாத்தையுமே இவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறார். இவங்க இதை பார்த்தோட இவர் ஒரு வெல் செட்டிலான ஒரு ஆள், இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினச்சி இவரை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவருடைய பர்சனல் கை தொலைபேசியும் பிஸ்னஸ் நம்பரும் ஒரே நம்பராக இருந்திருக்கு. இவருடைய மனைவியோட பேர், இவருடைய 4 மாத குழந்தையோட பேர் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க, எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, இந்த வீட்டில் வந்து பணம் பறிக்கலாம். இன்றைக்கு இவர் வீட்டை பூட்டிட்டு கார் 2யுமே வேறொரு வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு மனைவி பிள்ளையோட கனடா நாட்டை விட்டே ஓடி போயிட்டார். அதாவது கனடா ஒரு சேஃப்டியான நாடு அல்ல. இப்போ இந்தியாவிலேருந்து வந்து ஜூம் காலில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கனடா எப்போ ஒரு சேஃப்டியான கண்ட்ரியாக வருதோ அப்போ நான் கனடா நாட்டுக்குள்ளே திருப்பி வாரன் என்று. We heard so many other cases in Brampton for the extortion. If a small businessman like me is getting the extortion calls, then how the people will come to the... இந்த இன்டர்வியூவில் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது பிராம்டனுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முதல்ல நிறைய மிரட்டல் நடந்திருக்கு. ஏன் கடைகளை எரிச்சிருக்கிறாங்க, கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க, நிறைய பேரை மிரட்டி பணம் பறிச்சும் இருக்கிறாங்க. இன்னும் மக்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கொடுக்காட்டி பேக்கோமில் இருக்கிற தங்களுடைய சொந்தங்களை வந்து மிரட்டி இங்கே பணத்தை பறிக்கிறாங்க. இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது வந்து சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்குள்ள தான் நடக்கின்றது. அதிகமாக வந்து அவங்களுடைய ஓன் கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த பிரச்சனை நடக்கின்றது. ஆனால் பிராம்டன் மேயர் இன்றைக்கு என்ன சொல்கிறாரு சொன்னால், இவங்களை பிடிக்கிறதா இருந்தால் தங்களுக்கு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று தேவைப்படுது. அதுக்கு வந்து கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மாக்கானி அவர்கள் வந்து தங்களுக்கு ஃபண்ட்ஸை வந்து தர வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து விடுத்துள்ளார். இந்த ஃபண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் தங்களால் வந்து இந்த டாஸ்க் ஃபோர்ஸை வந்து நிறைவேற்ற முடியும். இதெல்லாமே யாருடைய பணத்தை யார் செலவழிக்கிறது? இது கனடியன் டாக்ஸ்பேயர்ஸ் உடைய பணம். Brampton's mayor has also written to the Prime Minister. He's asking for additional funding for a task force to deal with some of these extortion cases in Peel region. இன்றைக்கு பிராம்டனில் நடந்தது நாளைக்கு டொரண்டோவில் நடக்கலாம், என் மார்க்கத்தில் நடக்கலாம், ஒஷவாவில் நடக்கலாம், எங்கே வேணுமானாலும் நடக்கலாம். ஏண்டா வந்த கூட்டம் அப்படி அங்கே கட்டுப்படுத்தினா வேறு சிட்டிக்கு இவங்க மூவ் பண்ணி செய்யக்கூடியவங்க தான் இவங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு பதிவுகளை நீங்கள் செய்யும் பொழுது பர்சனல் பதிவுகள், உங்களுடைய காருடைய நம்பர் பிளேட், ஒரு காரை வாங்குறீங்க, ஒரு வீட்டு டூர், எந்த பக்கம் வாசல், எந்த பக்கம் எவ்வளோ கார் வச்சுருக்கிறீங்க, எந்த நாட்டுக்கு பயணிக்கிறீங்க, எந்த மாதிரி பொருட்களை வாங்குறீங்க, இதெல்லாமே கவனமாக இருக்க வேணும். வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எந்த மாதிரி நல்லா இருக்கிறீங்க, நல்ல ரிச்சாக இருக்கிறீங்கன்னு உங்களே நீங்கள் காட்டுவீங்களா இருந்தால் இந்த மாதிரி ஆபத்துகளை நேரிட இருக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு வேறு கண்ட்ரிக்கு போகலாம், உங்களோட பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு என்ன வேண்டாலும் நடக்கலாம். இப்போ வந்தவங்களுக்கு வந்து இதை பற்றி கவலையே இல்லை. இந்த நாட்டு கல்ச்சரை வந்து இவங்க அடாப்ட் பண்ணுறதுக்கான தயாராக அவங்க இல்லவே இல்லை. இதில் வந்து எல்லாரையும் நாங்கள் சுட்டி காட்ட முடியாட்டியும் நாங்கள் இதில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த வீடியோவில் நாங்கள் பதிவிடுற எல்லாமே எப்படின்னு சொன்னால், இது எங்களுடைய நாடு, வேறு யாரும் இந்த நாட்டில் வந்து களவு திருட்டு செய்து இந்த நாட்டை நாசம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் யாரையுமே விடக்கூடாது. நாளைக்கு நீங்கள் இல்லாத காலங்களில் உங்களோட பிள்ளைகள் வந்து இந்த நாட்டில் நல்லபடியாக நிம்மதியாக அமைதியாக வாழ வேண்டும். ஸோ இந்த மாதிரி குற்றங்களை வந்து வெளியில் நாங்கள் வெளிப்படையாக பேசியே ஆக வேண்டும். யாருக்குமே பயப்படவே கூடாது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.